ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டெக் நியூஸ். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கு. மேக்ஸிமம் ரிலேட்டட் டு மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லான்ச் ஆன மொபைல், லான்ச் ஆக போகிற மொபைல் அப்படின்னு நிறைய பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் கப்பல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி சீரீஸில் லான்ச் ஆக போகிற M31s அண்ட் M51 ரெண்டு மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் M51 பார்த்தீங்க அப்படின்னா ஜூனில் கண்டிப்பாக லான்ச் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.3 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது கூட ப்ராசஸர் Snapdragon 730 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 4000 mAh பேட்டரி வருது. உங்களுக்கு பேக் சைடில் 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேம் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு OS 10 கொடுக்குறாங்க. UI பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு One UI 2.0 வருது. இதில் கொடுக்குற வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 128 GB வேரியன்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 64 GB வேரியன்ட் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஞ்சில் இருக்கிற இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்ட மொபைல் நமக்கு 20,000 to 22,000 ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் M31s பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன்னும் சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காங்க. பார்ப்போம் இது எப்படி இருக்கு M31க்கு கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மொபைல் எல்ஜியில் வரப்போகிற T-ஷேப்டு டியூவல் ஸ்க்ரீன் கொண்ட ரொட்டேட்டிங் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லப்படுற மொபைல் தான். இதோட கோட் நேமே விங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.8 இன்ச் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. செகண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ச்சஸ் கொடுக்குறாங்க. சரி, இதை பற்றி நிறையா பார்த்துட்டோம். இதோட லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இதுக்கு கோட் நேம் விங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் Snapdragon 700 சீரீஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கூட 64 மெகா பிக்சல் குவாட் கேம் செட்டப்போட வரப்போகுது. அண்ட் இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல லான்ச் ஆக போகுது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற மொபைல் ரியல்மில நாசோ 10 சீரிஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா 6000 mAh பேட்டரி கொண்ட ஒரு மொபைலில் ரியல்மி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன மொபைல் அப்படின்னு சீக்ரெட்டாகவே வச்சிருக்காங்க. அது கூட ரியல்மி X3 சூப்பர் ஜூம் எடிஷன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா பேருக்கு ஏற்ற மாதிரி 108 மெகா பிக்சல் 60x ஜூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக லான்ச் ஆன 108 மெகா பிக்சல் கொண்ட MI10 5G மொபைலுக்கு காம்படிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு பேட்டரி 4200 mAh பேட்டரி வருது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வேற என்ன இருக்கு அப்படின்னா Snapdragon 555 கொடுக்குறாங்க. என்னப்பா இது Snapdragon 865 கொடுக்கலையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கும் தெரியல ஏன் என்ன ரீசன் அப்படின்னு. மேபி விலையை குறைக்கிறதுக்கு சொல்லியிருக்கலாம். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா சீப்பஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு 22 ரேஞ்ச்ல இருந்து 25 ரேஞ்சுக்குள்ள 25,000 ரேஞ்சுக்குள்ள இந்த மொபைல் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் செல்லிங் ப்ரீமியம் மொபைல்ஸ் இன் இந்தியா. அதாவது ஹையன் மொபைல்ஸில் எது அதிகமாக சேல் ஆச்சு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாம்சங் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, செகண்ட் ஐஃபோன் வந்திருக்கு, தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus வந்திருக்கு. இதுக்கு ரீசனே வந்து சாம்சங் S20க்கு கொடுத்த ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ரெண்டாவது ஐஃபோன் வந்திருக்கு, அது iPhone 11னால. அண்ட் மூணாவது வந்தது பார்த்தீங்க அப்படின்னா OnePlus ஏன் மூணாவது வந்துச்சு அப்படின்னும் போது OnePlus 8 இப்போ தான் லான்ச் ஆச்சு. ஸோ அந்த சீரியஸ்க்கு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதனால அதோட சேல்ஸ் கம்மியாயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மொபைலும் ஒரு சாம்சங் மொபைல், சாம்சங் கேலக்ஸி A21s. இதோட பிக்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரீசெண்டாக லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு 6.5 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட AMOLED டிஸ்பிளே வருது. அது கூட நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதில் ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா Exynos 850 கொடுக்குறாங்க. 48 மெகா பிக்சல் குவாட் கேம் செட்டப் வருது. நமக்கு ஃப்ரண்ட்ல 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதில் கொடுக்குற வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 3GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 32 GB இன்டர்னல் மெமரி. உங்களுக்கு இதுல 3 கலர்ஸ் இருக்கு, பிளாக், ப்ளூ அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் NFC அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 10,000ல இருந்து 12,000குள்ள இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா ரீசெண்டாக லான்ச் ஆன ரியல்மி நாசோக்கும் லான்ச் ஆக போற ரெட்மி நோட் 9க்கும் நல்ல காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மொபைல் லான்ச்சஸ் பற்றி. லான்ச் ஆன மொபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 3 மொபைல் லான்ச் ஆயிருக்கு. போக்கோ F2 Pro அப்படின்னு ஒரு மொபைல், ரெண்டாவது Vivo V19, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா Honor 9X Pro அப்படின்னு 3 மொபைல்ஸ் லான்ச் ஆயிருக்கு.
அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மொபைல் போக்கோ F2 Pro. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொண்டு வருது. அதில் ப்ரொடெக்ஷன் கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்குது. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 865 கொடுக்குறாங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி ஒரு 5G ஃபோன். அண்ட் இதில் பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் கேமரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 64 மெகா பிக்சல் குவாட் கேம் செட்டப் வருது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பாப்அப் செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பெயினில் லான்ச் ஆயிருக்கு. இந்தியன் மணியில் பார்த்தோம் அப்படின்னா 47,000 ருபீஸ்க்கு வருது. இந்தியாவுக்கு வரும்போது எவ்வளோ ஆகும் அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது விவோ V19 பற்றி. இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.44 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. Snapdragon 712 SoC வருது. இது கூட நமக்கு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. நமக்கு இதில் 48 மெகா பிக்சல் குவாட் கேம் செட்டப் வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 32 மெகா பிக்சல் கொண்ட டியூவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற OS பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுக்குறாங்க. பன்டச் ஸ்கின் 10 UI கொடுக்குறாங்க. அது கூட நமக்கு ஸ்டார்டிங்கே 8GB வேரியன்ட் தான். இதோட இந்தியன் ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24,990க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற மொபைல் Honor 9X Pro. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே நமக்கு 6.9 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LCD டிஸ்பிளேவாக கொடுக்குறாங்க. இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர் தான் இதில் அட்ராக்டிவ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். Kirin 810 SoC கொடுத்துருக்காங்க. அது கூட ஸ்டார்டிங் வேரியண்ட்டே நமக்கு 6GB தான். இதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்றது தான் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் நமக்கு பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் எதுவும் கொடுக்கல, 10 வாட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொண்ட ட்ரிபிள் கேம் செட்டப்பில் வருது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் நமக்கு 17,999க்கு செட் பண்ணியிருந்தாங்க. போச்சுடா அப்படின்னு நினச்சேன். இதில் லான்ச்சிங் ஆஃபர் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு May 21, 22 அப்படின்னு சேலுக்கு வருது. அப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 14,999க்கு இந்த மொபைல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை லான்ச் ஆஃபர்ஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அப்டேட்ஸ் மேக்ஸிமம் மொபைல்ஸ் பற்றி இருந்துச்சு. எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக டெக் நியூஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை பற்றியும் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். Until then, bye bye from Tech Couple.